இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஒரு ஓட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தரம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு வேலைக்காரனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. வேலைக்காரனே சொல்கிறேன், பரவாயில்ல, யாருமே மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இன்னொரு காந்தி பறக்க வேண்டும். அந்த காந்தி அகிம்சைவாதியாக இருந்தால் காரியம் நடக்காது. ஒரு அதிரடியான காந்தி பறக்க வேண்டும். சரி, நம்மளும் அரசியலுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணுவோம். ஒரு தனி இயக்கமாக இருப்பதை விட அரசியலுக்குள்ளே போகும்போது ஒரு பதவியும் கிடைக்கும் போது இன்னும் நல்லது பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இளைய சமுதாயத்துக்குள்ளே ஒரு காந்தி பிறக்க வேண்டும், மீண்டு வர வேண்டும், இளைஞர்களுக்குள்ளே வர வேண்டும். 70 வயசில் 80 வயசில் வந்து இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் திடீர்னு சினிமாவுக்குள்ளே வந்து ஜெயிச்சிட்றாங்க. அவங்க பெரிய அறிவாளிகள்னு அர்த்தமா? எவனா தப்பு பண்ணிங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, அது பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, முதல் மந்திரியாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஸ் மந்திரியாக இருந்தாலும் சரி, ஊழல் பண்ணியா தூக்கி உள்ளே போடு, லைஃப் இல்லை. சமுதாயத்தில் மாற்றம் வரணும்னு சொல்லி நீங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் சமுதாயத்தில் வந்துச்சா? இந்த கேள்விக்கு வந்து அது இன்னைக்கு இருக்க நிலைமையில் இந்த கேள்விக்கு பதில் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு ஓட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தரம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு வேலைக்காரனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. வேலைக்காரனே சொல்கிறேன், பரவாயில்ல, யாருமே மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வேலை செய்வதற்கு ஒரு வேலைக்காரனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக செலக்ட் பண்ணணும். இப்போ 5 வருஷம் நம்மளோட எப்படி இருப்பான். ஒரு டிரைவரை செலக்ட் பண்ணணுன்னா கூட இவ்வளோ யோசனை பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஆனால் 5 வருஷம் இந்த நாட்டை நம்மை ஆளக்கூடிய ஒரு எம்எல்ஏ எப்படி செலக்ட் பண்ணுறோம்? பணம் வாங்கிட்டு. எவ்வளவு கேவலமாக இருக்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பணம் வாங்கலை, அப்போ இன்றைக்கி இன்னும் பணம் வாங்காமல் இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி பணத்துக்கு அடிமையாகி அந்த ஓட்டை வந்து பணத்துக்கு வித்துடுறான். அப்புறம் அவன் தப்பு பண்ணுறான், ஊழல் பண்ணிட்டான், 9,000 கோடி வாங்கிட்டு லண்டனில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்லாம் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? யாரை குறை சொல்ல முடியும்? ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ஒருவர் 9,000 கோடி கடன் வாங்குறாருங்க பேங்க்கில் இருந்துன்னா, யாராவது ஒரு அரசியல்வாதி ரெக்கமெண்ட் பண்ணால் தான் அந்த 9,000 கோடி கிடச்சிருக்கும். அந்த அரசியல்வாதிக்கு கமிஷன் கிடச்சிருச்சு. ஆனால் இவரை விட்டாங்க. ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் பார்த்தாங்க. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன உடனே பாஸ்போர்ட்டை முடக்கடான்றான். இது என்னது? வேடிக்கை இல்லை? அரசியல்வாதிகளே வந்து அரசியல் தவறு நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. எல்லாரும் அல்ல, 95% இப்படித்தான் இருக்கிறது. இன்னொரு புரட்சி ஏற்பட வேண்டும். இன்னொரு புரட்சி ஏற்பட வேண்டும். டோட்டலாக நான் தமிழ்நாட்டை பற்றி மட்டும் சொல்லலை, இந்தியாவை பொறுத்து சொல்கிறேன். இன்னொரு காந்தி பறக்க வேண்டும். அந்த காந்தி அகிம்சைவாதியாக இருந்தால் காரியம் நடக்காது. ஒரு அதிரடியான காந்தி பறக்க வேண்டும். அதிரடினா இப்படி தாண்டா இருக்கணும். எவனா தப்பு பண்ணிங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, அது பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, முதல் மந்திரியாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஸ் மந்திரியாக இருந்தாலும் சரி, ஊழல் பண்ணியா தூக்கி உள்ளே போடு, லைஃப் இல்லை. ஊழல்ன்றது என்ன? மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்க, தூக்கி உள்ளே போடு. அதுக்கு போய் பிடிக்கிற மாதிரி பிடிக்க வேண்டியது அசிங்கமான ஒரு ரூட்டை போய்கிட்டு இருக்குது. ரூட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது மாறணும்னா இளைஞர்களிடையே ஒரு பெரிய மாபெரும் புரட்சி. இளைய சமுதாயத்துக்குள்ளே ஒரு காந்தி பிறக்க வேண்டும், மீண்டு வர வேண்டும். அந்த காந்தி ஒரு புரட்சிகரமான, ஒரு எழுச்சியான ஒரு காந்தியாக மாற வேண்டும். இளைஞர்களுக்குள்ளே வர வேண்டும். 70 வயசில் 80 வயசில் வந்து இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. சமுதாயத்தில் மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏன் நேரடியாக அரசியலுக்கு வரக்கூடாது? அதான் சொல்கிறேன் தம்பி.
15 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டுடைய நிலைமை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். சரி, நம்மளும் அரசியலுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணுவோம். ஒரு தனி இயக்கமாக இருப்பதை விட அரசியலுக்குள்ளே போகும்போது ஒரு பதவியும் கிடைக்கும் போது இன்னும் நல்லது பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது உண்மை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நாட்டுடைய நிலைமைகளை பார்க்கும்போது ஒரு ஒரு அவலமான, ஒரு அசிங்கமான, ஒரு கேவலமான ஒரு அரசியல் சூழ்நிலை. நான் தனிப்பட்ட யாரையும் ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லலை, மொத்தத்தில் சொல்கிறேன். எல்லோரும் விளையாட்டாக சொல்கிறாங்களே அரசியல் சாக்கடை சாக்கடை சாக்கடைன்ட்டு. அந்த பயம்தான் வந்துருச்சு. நம்மளும் போய் அதில் விழுந்து அந்த சாக்கடை நாற்றை நம்ம மேலேயும் அடித்து சும்மா நிம்மதியாக இருக்கிறோம். நீங்கள் வர்றீங்க, ஏதோ பேட்டி கொடுக்குறோம், மற்ற நேரத்தில் ஏதோ ஒரு படம் பண்ணிகிட்ருக்குறோம், பிஸியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், உழைக்கிறோம், கடவுள் கூலி கொடுக்குறாரு இல்லையா? இப்படி இருக்கிறப்பல ஏன் என்னை போய் அதில் வம்புல இழுத்து விட்டு நீ ஏன்டா நிம்மதியாக இருக்கிற, நீயும் போய் அந்த சாக்கடையில் விழு, நாரட்டும் உடம்பு, உன் குடும்பமே நாரட்டும் அப்படின்னு சொல்கிறீங்களா? சமுதாயத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு சார்? அதாவது பொதுவாக படிக்கும்போதே நான் கொஞ்சம் ரெவல்யூஷனரி ஃபிலிம். நான் படிக்கிற பள்ளியில் ஏதாவது தப்பு நடந்தால் கூட நாங்கள் ஒரு 4-5 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டு போராடுவோம். நாங்கள் இருக்கிற ஊரில் ஏதாவது தப்பு நடந்தால் கூட அதை வந்து அந்த காலத்தில் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத்து கொண்டு போய் அதை பிரச்சனையாக்குவோம். படிக்கிற வயசுலேயே கலைஞருடைய படங்கள் நிறையா, அண்ணா படங்கள், கலைஞர் படங்கள், பெரியாருடைய சிந்தனைகள் இதெல்லாம் மைண்டில் ஏறினதுனால நமக்குள்ள ஒரு நம்மளையும் அறியாமல் ஒரு சமூக உணர்வு உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அந்த 12 வயசில் வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு தான் போகணும், ஒரு எழுத்தாளன் இயக்குனராக சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு மைண்டில் ஒரு செட் ஆகிடுச்சு. நான் வந்து சினிமாவுக்கு வரும்போதே அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்து சேர்ந்தேன். இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் போராடி சினிமான்னா விடமாட்டேன்ட்டாங்க. பட்டு எனக்கு அந்த வெறி இருந்ததுனால போராடி அங்கேருந்து வீட்டை விட்டு தெரியாமல் ஓடியாந்தவன் சினிமாவுக்காக. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். அந்த காலகட்டத்தில் எனக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன இது ஏற்பட்டுச்சு. நான் வந்து சைக்கிள் ஒன்று வச்சுருந்தேன். அந்த சைக்கிளில் வள்ளுவர் கோட்டம் சிக்னல், அப்போல்லாம் வந்து இந்த சிக்னல் கிடையாது, எலக்ட்ரிக்கல் சிக்னல் கிடையாது. ஒரு போலீஸ்கார் ரவுண்டாக கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நிறுத்துவார், ஸ்டாப்புன்னு சொல்லிவிட்டு நம்ம நிற்கணும். அந்த காலகட்டம் அது. என்னையும் அறியாமல் ஏதோ ஒரு கற்பனையில் நான் போய்கிட்டு இருக்கேன். அவர் வந்து ஸ்டாப்னு சொன்னது எனக்கு தெரியல. அவர் பக்கத்தில் போனோடனே சட்டையை பிடிச்சிட்டார். என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டேன்னா என்னடா மரியாதை இல்லாமல், என்னடா நான் ஸ்டாப்னு காட்டிக்கிட்டு இருக்கேன், நீ வாட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டார். நான் ரொம்ப பொலைட்டாக தெரியாமல் வந்துட்டேன் சார், கவனிக்கலை. நான் என்ன தெரியாமல் வந்துட்டேன்னு, இவ்வளோ ஒரு போல கையில் வச்சுருக்கேன் தெரியாமல் வந்துட்டேன்ற அப்படின்னு போட்டு என்னை போட்டு பரட்டிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் இப்படி நீட்டிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கார்காரன் என்ன பண்ணான்னா அவரை கிராஸ் பண்ணி சல்லுன்னு போகிறான். எனக்கு அதை பார்த்த உடனே கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. நான் கேட்டேன், நீங்கள் ஸ்டாப்னு கை காட்டுறீங்களே, அது ஏழைக்கும் ஒன்று தான், பணக்காரனுக்கு ஒன்று தானே, எதுக்குடா கேட்குறேன்? இல்லை, நான் சைக்கிளில் வந்ததுனால என்னை பிடிச்சிட்டீங்க, அவர் காரில் போகிறாரு, நீங்கள் ஸ்டாப்னு தான் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, காரில் போகிறாரு, அவரை விட்டுட்டீங்களே அப்படின்னு. அவன் பின்னாடி என்னை ஓட சொல்கிறியா அப்படின்னு கேட்டார். இது எனக்கு கடுப்பாயிடுச்சு. அவன் பின்னாடி என்னை ஓட சொல்கிறியான்னு கேட்டார். அப்போ நான் கேட்டேன், அப்போ சட்டம்ன்றது பணக்காரனுக்கு ஒரு மாதிரி, ஏழைக்கு ஒரு மாதிரி. அவனை ஒன்றால் ஓடி பிடிக்க முடியல, ஸோ அவன் சட்டத்தை வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஏழை, நான் சைக்கிளில் வந்தேன், என்ன பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். கோவம் வந்துச்சு. அதுக்குள்ளே இதுதான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, எப்படிப்பட்ட படங்களை நாம் எடுக்கணும். சட்டம் என்பது இந்தியாவில் இருக்கிற 120 கோடி ஜனங்களுக்கும் பொதுவாக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டம்
அம்பானிக்கு ஒன்று தான், ஆண்டிசாமிக்கு ஒன்று தான். வசதி படைத்தவர்கள் அந்த சட்டத்தை தனக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்கிட்டு அந்த தப்புல இருந்து தப்பிச்சுக்கிறாங்க. வசதி இல்லாதவர்கள், ஏழைகள், சட்டத்தை பற்றி தெரியாதவர்கள் அந்த சட்டத்தில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா ஜெயிலில் கிடக்கிறாங்க. ஏன் இது? இந்த கேள்விதான் சட்டம் ஒரு இருட்டறை. சினிமாவில் வெற்றி அப்படிங்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும்தானா? அதை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வெற்றி என்பது வேறு. ஒரு கலைஞனுக்கு உண்டான திறமைகள் அந்த வெற்றி வேறு. நான் பேர் சொல்ல விரும்பலை. நான் எத்தனையோ இந்திய அரசு அவார்டு வாங்கினவங்கலாம், தேசிய அவார்டு வாங்கினவங்கலாம் இன்றைக்கி படம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தமா? எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் திடீர்னு சினிமாவுக்குள்ளே ஜெயிச்சிட்றாங்க, அவங்க பெரிய அறிவாளிகள்னு அர்த்தமா? வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை. சந்திரபாபு பாடியிருக்கார். உண்மைதானே? வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை. வாழ்க்கையில் நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம். அதில் திடீர்னு வெற்றி வருது, அதை ஏற்றுக்கிறோம். தோல்வி வருது, அதையும் ஏற்றுக்கிறணும். இந்த தோல்வியை உன்னால் ஏற்றுக்க முடிஞ்சால் தான் அடுத்தது வெற்றியை கொடுக்க முடியும். டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, இந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? 1984 எனக்கு ஒரு டாக்டர் பட்டம் கிடைத்தது. ஆனால் இந்த அகில உலக தமிழ் பல்கலைக்கழகம் இன்று எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கிறது. அவங்க வருஷத்துக்கு 5 பேரை செலக்ட் பண்ணி, தமிழர்களை 5 துறையிலிருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த பட்டத்தை கொடுக்குறாங்க. சும்மா தெரிஞ்சவங்களாம் 4 பேர் சேர்ந்து எனக்கு பழக்கமானவங்க ஒரு பல்கலைக்கழகம் கொடுப்பதை விட ஒரு உலக தமிழ் பல்கலைக்கழகம் என்னை அங்கீகாரம் செய்திருக்கிறது. இந்த டாக்டர் பட்டம் கொடுத்து என்னை கௌரவித்திருக்கிறது என்று நினைக்கும்போது உலக அளவில் நானும் எனக்கே தெரியாமல் எதையோ சாதித்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எனக்கு இது என்ன காரணம் இப்போது நான் நினச்சி பார்க்குறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது சமூக படங்களாக எடுத்ததுனாலயா, இல்லை பல பெரிய நடிகர்களை நான் அறிமுகம் செய்து இன்றைக்கும் அவர்கள் ஒரு பெரிய நிலைமையில் இருக்கிறாங்க, அதற்கு காரணமாக இருந்ததுனாலயா, இல்லை பவித்ரன், சங்கர், ராஜேஷ் இது மாதிரி இயக்குனர்களை நான் கொடுத்ததுனாலயா, எத்தனையோ கதாநாயகிகளை அறிமுகம் செய்திருக்கிறேன் அதனாலயா, இதெல்லாம் நான் போட்டு அலசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் அங்கே சொன்ன ஒரே ஒரு விதம், நீங்கள் சினிமாக்காரனாக மட்டுமல்லாமல் சினிமாவை தாண்டி ஒரு சமூக போராளியாக இருக்கிறீர்கள், அதற்குத்தான் இந்த அங்கீகாரம் என்று அவர்கள் சொன்னபோது எனக்கு அது ஒரு பெருமையாக இருந்தது. அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சினிமாவில் இத்தனை வெற்றிகள் கொடுத்துருக்கோம், தமிழ் படம் பண்ணியிருக்கோம், தெலுங்கு படம் பண்ணியிருக்கோம், கன்னட படம் பண்ணியிருக்கோம், ஹிந்தி படம் பண்ணியிருக்கிறோம், அதனால் கொடுத்தோன்னு சொல்லாமல் சினிமாவை தாண்டி ஒரு சமூக உணர்வோடு ஒரு சமூக போராளியாக நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். நான் அவங்க கணக்கெடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு படமும் என்னுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நான் பட்ட கஷ்டங்கள், அது சென்சார்லையும் சரி, ஒவ்வொன்றும் ரிவைசிங் போகும், இல்லை ட்ரிபுனல் போகும், அத்தனையும் கடந்து அந்த படம் வெளியாகி ரிலீஸ் ஆகும். ஏன்னா நான் எடுத்துக்கிற மேட்டர் அப்படியாக இருக்கும். ஒரு காதல் கதை சொல்லும்போது நம்ம அவ்வளவு சிரமப்பட தேவையில்லை. ஒரு காமெடி படம் சொல்லும்போது சிரமப்பட தேவையில்லை. இப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படங்களை எடுக்கும்போது அதில் பல சிக்கல்கள் வரும்.
அந்த சிக்கலையெல்லாம் தாண்டி நான் இப்படிப்பட்ட படங்கள் கொடுத்திருக்கிறேன் என்று நினைக்கும்போது அதை அங்கீகாரம் செய்து ஒரு உலகத் தமிழ் பல்கலைக்கழகம் எனக்கு இந்த டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கும்போது உண்மையிலேயே இந்த திரைத்துறைக்கு வந்ததை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன்.